ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு இப்போ தொழுதுட்டு கொஞ்சோண்டு உளுந்தங்கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலான்னு எனக்கு ஒரு ஆளுக்கு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கிளாஸ் தண்ணி பாருங்க. உளுந்த மாவு, இதில் ஏலக்காய் எல்லாம், கருப்பு உளுந்து, பச்சரிசி மாவு எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். எனக்கு ஒரு ஆளுக்குங்கிறதுனால இதில் ஒரு ஸ்பூன் போதும். இதை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். கொஞ்சோண்டு ஒரு கிளாஸாக இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு கல் தருங்க போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா கரைச்சிக்கிட்டு இதை நாம் இதில் ஊற்றி கிண்டிடுவோம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, மாவை மூடி வச்சுருவோம். நாட்டு சர்க்கரையில் கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கலான் இருக்கேன், ஒயிட் சுகர். இதை கிண்டிட்டு கெட்டியாகட்டும். இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். டீக்கு பதுவாக குடிக்கலாம். எல்லாம் எங்கள் வீட்டில் தூங்குறாங்க. நான் எந்திரிச்சு தொழுதுட்டு உளுந்தங்கஞ்சி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு சுகர் கொஞ்சமாக, ஏன்னா ரொம்ப போட்டுக்கிற மாட்டேன். இங்கே பாருங்கள், கிராமங்களில் மாதிரி திருச்சியில் கூட கோழி கூவுது பாருங்கள். நாட்டு சர்க்கரை போட்டால் நல்லாயிருக்கு. நான் சுகர் போட்டேன், காய்ச்சிருச்சு. தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடும். பாருங்க, வெளியில் மழை தூறிக்கிட்டு இருக்கு. நான் கேட்டுக்கு உள்ளே இருந்தே எடுக்கிறேன். மழை தூறிக்கிட்டு இருக்கு. மழைக்கு இதமாக காலையில் டீக்கு பொதுவாக அந்த மாதிரி செஞ்சு நம்ம குடித்தாலும் உடம்புக்கு சத்து. இந்த பாருங்க, நான் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், குடிக்கிற மாதிரி ஒரு டம்ளர் தான் காய்ச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுட சுட எல்லோரும் இந்த மாதிரி உளுந்த மாவை அரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேண்டாலும் டக்குன்னு கிண்டிடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை வேணுங்கிறவங்க நாட்டு சர்க்கரை போட்டுக்கிடலாம், ஒயிட் சுகர் வேணுங்கிறவங்க ஒயிட் சுகர் போட்டுக்கிடலாம், இல்லை உப்போடு குடிக்கிறவங்களும் உப்போடு குடிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம குடித்தோம்னா டீ தேவையில்லை காலையில். இது ஹெல்த், உடம்புக்கு சத்து வேறு, இடுப்புக்கும் வேறு. பெண்கள், ஆண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். இன்னாருதான் சாப்பிட்ணுன்னு இல்லை, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு வயசாகிட்டால் கொடுக்கலாம், நல்லது. இந்த மாதிரி இயற்கையான நம்ம உணவுகளை நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ஹெல்த்துங்க. இது மாதிரி டீ காப்பியை தவிர்த்துட்டு இதை சாப்பிடுங்க. பல தானியங்கள் போட்டும் கஞ்சி வச்சு இப்படி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.